பாருங்க, நல்லா உப்பெல்லாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இதுக்கு நமக்கு சோடாவோ இல்லை பாலோ எதுவுமே சேர்க்கலை. மாவு நல்லா இருந்தாலே உங்களுக்கு சப்பாத்தி சூப்பராக வரும். நல்ல லேயராக இது வந்து கோதுமை மாவில் செஞ்சோம் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு சும்மா சூப்பராக இருக்கும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே நல்லா உருட்டி எடுத்துடலாம். இது மாம்பழம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப நல்லா வந்திருக்கு. பஞ்சு மாதிரி இருக்கும். மாம்பழம் வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான சப்பாத்தி தான் செய்கிறோம். இந்த சப்பாத்தி வந்து நமக்கு தொட்டுக்கிறதுக்குலாம் வேறு எதுவுமே வேண்டாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ மாம்பழ சீசன் முடிய போகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. ஆனால் இருந்தாலும் மாம்பழம்லாம் நல்லா பழுத்து நல்லா கனிஞ்ச மாம்பழம்லாம் நமக்கு இப்போ கிடைக்கிது. அதை வச்சுட்டு தான் இன்றைக்கி சப்பாத்தி செய்ய போகிறேன். ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்க, நான் வந்து இன்னைக்கு நம்ம வீட்டு கோதுமை மாவு வச்சு தான் இன்னைக்கு நான் செய்ய போகிறேன். நம்மக்கிட்ட வந்து கோதுமை மாவு வந்து இந்த மாதிரி வெறும் கோதுமையும் இருக்குது, அதே நேரத்தில் மல்டி கோதுமை மாவும் இருக்குது. பாருங்க, இது வந்து 1/2 கிலோ பேக்கெட்டு. இதில் 1/4 கிலோ அளவுக்கு நான் சப்பாத்தி மாவு இன்னைக்கு பிணைஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு மாம்பழம் பார்த்தீங்கன்னா இந்த சைஸு. நீங்கள் எந்த மாம்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, இனிப்பு மாம்பழம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம மாவு பிணைஞ்சிக்கலாம். நல்ல இனிப்பு மாம்பழமாக எடுத்துக்கோங்க. என்ன பண்ணுவோம், இந்த மாம்பழத்தை இப்படி கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். இல்லை பழமாக இருக்கணும். அப்படி இருந்தது தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி போட்டாலும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கரண்டிலேயே இப்படி சுரண்டி போட்டுக்கலாம். எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம வந்து 2 பக்கமும் உள்ளது மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இது நல்ல பெரிய மாம்பழமாக இருந்ததுனால இது அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்க, இதுலேயே வந்து என்ன பண்ணுவோம், இந்த கோதுமை மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கையில் இப்படி கரைச்சி விட்டுக்குவோம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே நம்ம வந்து மாவில் போட்டு பிணைஞ்சிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு கையில் வந்து நான் கரைக்கலாமா, நான் மிக்சியில் அரைச்சிக்கிட்டுமா அப்படின்னா நீங்கள் மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அப்படியே நீங்கள் வந்து பிணைஞ்சிக்கலாம். இது வந்து நல்ல குழஞ்ச மாம்பழம் தான் அப்படிங்கிறதுனால இது நம்ம அப்படியே மாவு பிணையும் போதே போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி தேவைன்னா பார்த்துக்கணும், இல்லைன்னா இந்த பல்ப்புலேயே நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. இதில் வந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வெதுன்னு இருக்க தண்ணியை நல்லா கலந்துட்டு ஊற்றிக்கலாம். ஏன்னா இதில் எசன்ஸ்லாம் அப்படியே இருக்கும் இல்லையா, கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இது வந்து மாவு பிசைஞ்ச உடனே நம்ம வந்து இந்த சப்பாத்தி செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல சாஃப்டா சூப்பர் ஆயிடுச்சு. இப்போ நான் எண்ணெய்க்கு பதில் இதில் நான் என்ன பண்ண போறேன், நெய் சேர்க்க போறேன். நெய் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது ஹெல்த்தியானதாக கொடுக்கும்போது நல்லா, அதாவது இந்த மாம்பழ கூழோட நம்ம வந்து இந்த நெய்யெல்லாம் போட்டு செய்யும் போது இன்னும் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அதனால 1 ஸ்பூன் மட்டும் நீங்க நெய் சேர்த்துக்கணும். இது வந்து மல்டி மில்லட் கோதுமை மாவு இருந்தாலும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா நீங்க நார்மல் கோதுமை மாவு இருந்தாலும் நீங்க செய்யலாம். நல்லா இருக்கும். கல்லு காயிற நேரம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். சப்பாத்தியை தேய்ச்சி போட்டுக்கலாம். பாருங்க, இதுவே நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கு.
பாருங்கள் சப்பாத்தி மாவு பிணைஞ்சிட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக மாவு வந்து திரட்டுறதுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ அதுக்கப்புறம் நான் பிணையவே இல்லை, அப்படியே தான் வச்சுருக்கேன். நல்ல சாஃப்டாக இருக்கும். நீங்கள் மாவு வந்து பிசைஞ்ச உடனேயே நம்ம வந்து சப்பாத்தியை சுட்டுடலாம். பாருங்கள், தோசைக்கல் வந்து காயுது. இப்போ உங்களுக்கு எந்த எவ்வளோ சப்பாத்தி வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய சப்பாத்தி வேணாலும் செஞ்சிங்கனாலும் சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நீங்கள் 4 உருண்டை நான் எடுத்து வைக்கிறேன். இதில் நான் உங்களுக்கு சப்பாத்தி செஞ்சுறேன். மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. எடுத்துட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். தேய்க்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் வாட்டி போடும் போது மட்டும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் வந்து இப்படியும் நீங்கள் வந்து தேய்ச்சிக்கலாம். மடக்கு சப்பாத்தி மாதிரியும் தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்க, மடக்கு சப்பாத்தி ஒன்று செஞ்சுக்கலாம். நல்லா இந்த சப்பாத்தி மாவை இந்த பாருங்க, சப்பாத்தியை செஞ்சு இப்படி திருப்பி போடும் போதே இந்த மாம்பழத்தோட மணத்தோட சூப்பராக இருக்கு. இதுக்கு வந்து எதுவுமே தொட்டுக்க வேணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கும். லேசா எண்ணெயை லேசா இந்த மாதிரி தடவிக்கலாம். பாருங்க, நல்லா உப்பெல்லாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இதுக்கு நமக்கு சோடாவோ இல்லை பாலோ எதுவுமே சேர்க்கலை. மாவு நல்லா இருந்தாலே உங்களுக்கு சப்பாத்தி சூப்பராக வரும். பூரி மாதிரி சப்பாத்தி நல்லா மாம்பழத்தை வச்சு சூப்பராக செஞ்சாச்சு. எடுத்துடலாம். பாருங்க, சப்பாத்தியெல்லாம் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்ட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே வேணும்னு அவசியம் இல்லை. நல்ல லேயராக பாருங்க. இது வந்து கோதுமை மாவில் செஞ்சோம் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு சும்மா சூப்பராக இருக்கும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே நல்லா உருட்டி எடுத்துடலாம். இது மாம்பழம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப நல்லா வந்திருக்கு. பஞ்சு மாதிரி இருக்கும். பாருங்க, எல்லார் வீட்லேயுமே நம்ம சப்பாத்தி செய்வோம். ஈவினிங்க்கும் செய்வோம், இல்லை மார்னிங்க்கும் செய்வோம். அப்படின்னா பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்புறதுக்கு செய்வோம். ஆனால் பசங்க வந்து அதை லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சோம் அப்படின்னா, அம்மா காஞ்சி போச்சுமா, வரட்டியாக இருக்குமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, அதே சப்பாத்தியை விரும்பி சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி வெரைட்டியை நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு நாளைக்கு வந்து மாம்பழம் போட்டு செஞ்சு கொடுக்கலாம், ஒரு நாள் வந்து வெந்தயக்கீரை போட்டு செஞ்சு கொடுக்கலாம், ஒரு நாள் வந்து உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு மசாலா சப்பாத்தின்னு செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் இந்த மாம்பழ சப்பாத்தி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே பசங்க வந்து ரோல் பண்ணி அப்படியே கடிச்சு சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா போதும், நல்லா அப்படியே கடிச்சு சாப்பிடுவாங்க. இதை கொடுக்கும் போதும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மாம்பழத்தை வந்து கட் பண்ணி கூட கொடுத்துருங்க. இதில் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி பசங்களுக்கு தனியாக கொடுத்துருங்க மாம்பழத்தை. இப்போ இதில் போட்டு அப்படியே சாப்பிடும் போது அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தாலும் சரி, உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.